ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கான கதையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் 3 மீன்கள். ஒரு அழகான காட்டில் ஒரு குட்டி குளம் ஒன்று இருந்துச்சான். அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தது. அதில் 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த நண்பர்களோட பேர் விவேகி, சோம்பேறி, கவலை இல்லாதவன். இவங்க 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம். விவேகி எப்பவுமே புத்திசாலித்தனமாக யோசிப்பாளாம். எதுவாக இருந்தாலும் உடனே செஞ்சிருவாளாம். சோம்பேறி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேஷுவலாக எடுத்துப்பானான். அந்த 3வது நண்பன் கவலை இல்லாதவன் இருக்கானே, எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டானா. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நம்மளாம் யாரு அப்படின்ட்டு தில்லாவே இருப்பானா எப்போ பாரு. இந்த 3 பேரும் அந்த குளத்தில் ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்களாம். ஹாப்பியாக விளையாடிப்பாங்களாம். சாப்பாடு கூட ஒன்றா தான் சாப்பிடுவாங்களாம். எங்கே சுற்றி சுற்றி விளையாடணுன்னாலும் அவங்க 3 பேர் தான் கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த குளம்தான் அவங்களோட வீடு மாதிரி. ஒன்றாவே சின்னதுலேருந்து வளர்ந்தாங்களாம். இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றா தான் இருக்காங்களாம். ஒரு நாள் விவேகி அப்படி மேலாக்கா ஸ்விம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாலாம். அப்போது அந்த பக்கமாக 2 மீனவர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க பேசிக்கிட்டது விவேகி காதில் விழுந்துச்சான். என்ன பேசிக்கிட்டாங்களாம் தெரியுமா? நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரமாக இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கும்னு தோணுது, அதனால இதில் வலை வீசி நிறைய மீனை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது விவேகி காதில் விழுந்துச்சான். உடனே பதறி போன விவேகி என்ன பண்ணாலாம், குட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி ஸ்விம் பண்ணிக்கிட்டே போனாலாம். இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்கக்கிட்ட போய் விவேகி சொன்னாலாம். என்ன ஆச்சு தெரியுமா, இன்னைக்கு 2 பேர் அங்கே பேசிக்கிட்டே போனாங்க, நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமாக வலையை விரிக்க போகிறாங்களாம். இங்கே இருக்க மீன்கள் எல்லாத்தையும் அவங்க பிடிக்க போகிறாங்களாம். நம்ம எல்லாம் மாட்டிப்போம். இங்கேருந்து தப்பிக்கணும்னா நம்ம உடனே பக்கத்தில் இருக்கிற நதிக்கு இங்கேருந்து இன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு விவேகி ரொம்ப பதறி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலாம். அதுக்கு சோம்பேறியும் கவலை இல்லாதவனும் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? முதல்ல சோம்பேறி சொன்னானா, அட இரு விவேகி, யாரோ பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிடுறதா? இட்ஸ் ஓகே, நம்ம இப்போ இருட்டாயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் நிதானமாக படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ இந்த ராத்திரி இருட்டில் நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போனோன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சோம்பேறி சொன்னானோ. கவலை இல்லாதவன் என்ன சொன்னானா, இதுக்கெல்லாமா பயப்படவ விவேகி, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அப்படியே அவங்க வலையை விரிச்சாலுமே நம்ம அதில் மாட்ட போகிறோமா என்ன? எத்தனை பேர் இருக்காங்க இந்த குளத்தில், அவங்க மாட்டிப்பாங்க, நம்ம அசால்ட்டாக தப்பிச்சிடலாம், அதுலலாம் கவலைப்படாத, எதுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னானாம். விவேகி ரொம்ப பதட்டமாயிட்டு, என்ன இவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்களே, சரி சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம இப்போவே கிளம்பி போனால் தான் நமக்கு சேஃப்டி இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க, இல்லை வலை ரொம்ப பெருசாக விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் தப்பிக்கவே முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே நம்ம போயிட்டோன்னா நிதானமாக போய் பக்கத்தில் இருக்க நதியில் சேர்ந்துடலாம். நம்ம 3 பேரும் அங்கேயும் ஜாலியாக இருக்கலாம். என் பேச்சை கேளுங்க, என் கூடவே வந்துருங்க, இப்போ போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விவேகி நல்லா யோசிச்சுட்டு சொன்னாலாம். ஆனால் நம்ம 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம், விவேகியோட பேச்சை கண்டுக்கவே இல்லையாம்.
இல்லை ஒன்றுமே ஆகாது, நம்மலாம் அதுலேருந்து தப்பிச்சிடலாம். எனக்கு இப்போது சுத்தமாக முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாதவனும் சோம்பேறியும் 2 பேரும் விவேகி கிட்ட சொன்னாங்களாம். விவேகிக்கு இது ஒத்து வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், விவேகி சரி நீங்கள் வரலைன்னா ஓகே, எனக்கு என்னமோ இது சரியாக படல, நான் இப்போவே கிளம்புறேன், என் கூட வரதா இருந்தால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகி பொறுமையாக அந்த பக்கத்தில் இருக்கிற நதிக்கு ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன்னா அது ரொம்ப தூரம்ன்ட்டு விவேகி அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போனால் தான் நிம்மதியாக போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அப்போவே கிளம்பிட்டாங்களாம். விவேகி ரொம்ப தூரம் நிதானமாக ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக போய் பக்கத்தில் இருக்க நதிக்கு சேர்ந்துட்டாங்களாம். அங்கே போய் சேர்ந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம், நம்ம இவ்வளோ ஈஸியாக சேர்ந்துட்டோம், என் ஃப்ரெண்ட்ஸும் என் பேச்சை கேட்டிருந்தா சீக்கிரமாக என் கூடவே வந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்குமே, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலாம். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களாம், அந்த குளத்தில் சோம்பேறியும் கவலை இல்லாதவனும் எந்த கவலையும் இல்லாமல் அப்படியே லேசியாக ஹாப்பியாக டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுப்போம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்ச சோம்பேறி எழுந்திரிக்கவே இல்லையாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு கவலையே இல்லாதவன் கவலை இல்லாமல் படுத்து தூங்கிட்டு இருந்தானா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 மீனவர்களும் பெரிய வலையை எடுத்துகிட்டு அந்த குளத்தில் விரிச்சிட்டாங்களாம். என்ன இது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்தாங்களாம் நம்மளோட சோம்பேறியும் கவலை இல்லாதவனும். எழுந்து பார்த்தா அது வலையாம், வலையில் மாட்டிக்கிட்டாங்களாம். ஐயோ எப்படி தப்பிக்கலாம் அப்படி தப்பிக்கலான்ட்டு டீப்பாக ஸ்விம் பண்ண பார்க்குறாங்களாம். அந்த வலை ரொம்ப டீப்பாக போயிருந்துச்சான். சரி அந்த ஓரமாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேகமாக இன்னொரு பக்கமாக ஸ்விம் பண்ணி போகிறாங்களாம். அந்த வலை அவ்வளோ பெருசாக இருந்துச்சான். அவங்க எவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணாலும் அந்த வலையை விட்டு வெளியில் வரவே முடியலையா அவங்களால. அப்போ தான் சோம்பேறியும் கவலை இல்லாதவனும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ட்டு உணர்ந்தாங்களாம். நேற்று ராத்திரி விவேகி சொன்னப்போ அவ கூடவே நம்ம போயிருந்தோன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணாங்களாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் குட்டீஸ், எந்த விஷயமா இருந்தாலுமே உடனே நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நாளைக்கு பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஆகாது நமக்கு, அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெருசாக தான் ஆகும். நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும், அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அப்போவே பண்ணிடுறது, அன்றைக்கே பண்ணிடுறது ரொம்ப நல்ல முடிவு. நம்ம விவேகி மீன் எடுத்தது தான் ரொம்ப நல்ல முடிவு. அவள் அவ்வளோ சொல்லியும் கேட்காத நண்பர்கள் அந்த மீன்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. விவேகி மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே, இல்லை எந்த ஒரு பெரிய வேலையோ இல்லை எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலுமே உடனே செஞ்சிடுறது தான் எந்த தாமதமும் இல்லாமல், அதாவது எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம உடனே பண்ணிட்டோன்னா நமக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கவே இருக்காது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். டாய்ஸ் க்ளீனப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஹோம் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் சரி, எது பண்ணணும்னு நினச்சாலும் அப்போவே பண்ணிடுறது ரொம்ப ஒரு நல்ல டிசிஷன். அதை நம்ம அப்புறமா பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இல்லை இட்ஸ் ஓகே பண்ணிக்கலாம், டைம் இருக்கு இன்னும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு எப்போவுமே ப்ராப்ளமாக தான் முடியும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்ம அவைலபிளாக இருக்கும்போது அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும். இதே விஷயத்த நம்ம நாளைக்கு பண்ணலான்னு நினைக்கிறது தப்பு இல்லை,
ஆனால் நாளைக்கு அந்த சுச்சுவேஷன் நமக்கு பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலை அப்படியே பைலப் ஆகிட்டே இருக்கும், நிறைய வேலை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்மளால் செய்ய முடியாமல் கூட போயிடும். என்ன நடக்கும்னு தெரியாதப்போ வந்துட்டு நம்ம எப்போவுமே அப்போவே பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ குட்டீஸ், நம்ம எப்போவுமே விவேகி மாதிரி இருக்க கற்றுக்கணும். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை என்னோட அடுத்த கதையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய் மை டியர் லிட்டில் டார்லிங்ஸ்.